கொரோனா ஊரடங்கால் கடந்த 43 நாட்களாக மூடப்பட்டிருந்த ஈரோடு மஞ்சள் சந்தை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் உற்பத்திக்கு புகழ்பெற்ற ஈரோட்டில் 4 மையங்களில் மஞ்சள் ஏலம் நடைபெறுவது வழக்கம். இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடக விவசாயிகளும் மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வருவர். கொரோனா பரவல் ஊரடங்கு காரணமாக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் ஈரோடு மஞ்சள் சந்தை மூடப்பட்டது. இந்நிலையில் ஊரடங்கில் தளர்வு அளித்து மஞ்சள் சந்தையை திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியதால் அவர்களின் கோரிக்கையை ஏற்று 43 நாட்களுக்கு பிறகு மஞ்சள் சந்தை திறக்கப்பட்டது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஈரோடு கோபி கூட்டுறவு சங்கம் என 4 இடங்களில் நடந்த மஞ்சள் ஏலத்தில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தல்படி ஈரோடு விற்பனைக்குழு இன்று முதல் ஈரோடு நகரின் அனைத்து மஞ்சள் ஏல மையங்களிலும் விற்பனைக்கு அனுமதி அளித்துள்ளது. மஞ்சள் ஏலம் நடைபெறுவதால் வணிகர்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவங்க இத்தனை பேர்த்த உடனடியாக டெப்யூட் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணி பெருந்துறையிலையும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணுறாங்க, 2 சொசைட்டிலையும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அனைத்துக்குமே நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் டிடி ஹெல்த் அவங்களுக்கும் மற்ற விற்பனை கூட பணியாளர்கள் மற்றும் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் அவங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனிடையே ஏலத்தில் பங்கேற்கும் வியாபாரிகள் விவசாயிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்த பிறகே வளாகத்தினுள் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த மாத விலையில் மாற்றம் எதுவும் இன்றி மஞ்சள் குவிண்டால் 6500 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை விற்பனையானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.